ஈரான் உச்ச தலைவர் காமெனி கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட பேரணியாக புறப்பட்டவர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். சாலமன், ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி உச்ச தலைவர் கமேனி கொலை செய்யப்பட்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பல்வேறு நாடுகள் கண்டனமும் தெரிவித்து வருகின்றனர். அங்கு போர் பதற்றமானது நிலவி வரக்கூடிய நிலையில சென்னை அண்ணா சாலையில இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிடும் வகையில பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் தற்போது சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ராயப்பேட்டை பீட்டர் சாலையில அமைந்திருக்கக்கூடிய பகுதியில சுமார் 400க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அமைப்புகள் சேர்ந்து ஒன்றிணைந்து சுமார் 400க்கும் மேற்பட்டோர் இங்கு சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வருகின்றனர். அங்கிருந்து இவர்கள் பேரணியாக சென்று அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிடும் வகையில அவர்கள் நடந்து செல்கின்றனர். இதனால அங்கு பரபரப்பானது நிலவி வருகிறது. குறிப்பாக அந்த முக்கியமான சாலை, அதாவது இந்த மீர் சாகிப்பேட் சாலை என்பது ஒரு முக்கியமான சாலை. மெரினாவை அவர் கடக்கும் வகையிலும் அதே போல அண்ணா சாலையை கடக்கும் வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு நடுவழி பாதையாக இருக்கிறது. இந்த வழி பாதை தற்போது முடக்கப்பட்டிருப்பதால இது முழுவதுமே போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வேறு வழி பாதையில செல்ல வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தப்படுகின்றனர். இதனால இங்கு போக்குவரத்து நெரிசலமானது ஏற்பட்டு ஒரு மிகுந்த பரபரப்பானது நிலவி வருகிறது. இந்த சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு அதன் முன்னர் பேரணியாக செல்லக்கூடிய இந்த போராட்டத்துல பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவரும் இங்கு கட்சி தலைவர்களும் இங்கு கூடியிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு, முக்குளத்தோர் புலிப்படை கட்சியினோட தலைவர் கருணாஸ் மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியோட தலைவர் தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இங்கு ஒன்றிணைந்து இந்த சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வருவதால் இங்க மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. அதனை கண்டிக்கும் வகையில, அதாவது அமெரிக்காவை கண்டிக்கும் வகையில இந்த போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இவர்கள் பாதி வலையிலேயே போலீசார் அங்கு வழிமறித்து இவர்களை கைது செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால அங்கு 500க்கும் மேற்பட்ட போலீசாரானது குவிக்கப்பட்டு இந்த பரபரப்பானது நிலவி வருகிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.